கிராமத்தாளுங்க இப்படி பார்த்துட்டு ஒரு பில்டிங்கை பார்த்து எப்போ தீப்பெட்டி அடிக்க வச்ச மாதிரி எந்த பில்டிங் வரியா அப்படின்ட்டான். அதில் ஒருத்தர் யார் பயங்கரமான கிராமத்தாளாக இருக்காங்க, ஓமனத்தோடு வந்திருக்காங்க, வெளியே ஏமாத்திருன்னு சொல்லி, கட்டட ஓனர் நான், என்னை கேட்காம நீங்கள் பார்த்தீங்களா, எத்தனை மாடி பார்த்த, எங்கே 15 மாடி தான் 15 மாடியாக பார்த்தா, ஒரு மாடிக்கு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துருப்போம். கொடுத்துட்டு அச்சு சபாஸ் அவனை ஏமாற்றி விட்டோம். என்ன நான் 20 மாடி பார்த்தேன், 5 மாடிக்கு தான் காசு கொடுத்தேன் அப்படின்ட்டு. அப்போ இப்படி ஆள் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா அம்மாள் சம்பாதிச்சுட்டு போவேன். இன்னொருத்தன் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தேன், படக்குன்னு பேப்பரை மூடிட்டு இப்படியா அவசியம் வீட்டுக்கு ஓடி போய் வீட்டில் இந்த 15 தென்னை மரத்தில் 14 மரத்தை சத்துன்னு வெட்டிட்டேன். தென்னை மரத்தை ஒரே ஒரு மரத்தை மட்டும் விட்டேன். ஒய்ஃபுக்கு ஒரே கோவம், அதை வளர்க்கப்பட்ட வாடி எவ்வளோ வாடி ஏயா வெட்டினேன், சும்மா ரெடி பேப்பரில் வாரு, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு போட்டிருக்காங்க, நம்ம 14 மரம் எக்ஸ்ட்ரா வளர்த்துருக்கோம், போலீஸுக்காரன் பார்த்தா பிடிச்சிட்டு போயிடு அப்படின்ட்டு. இதெல்லாம் இப்படி ஆள் இருக்கானான்ட்டு தெரியல. ஆனால் நம்ம நகைச்சுவைக்காக சொல்லிக்கிறது. வாழ்க்கை புத்தகம் என்னன்னா, முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை, இந்த இடைப்பட்ட பக்கம்